மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று பெண்கள் குறிப்பாக மாதவிலக்கு நிற்கிற சமயத்தில் பெண்கள் பலரும் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக பெண்கள் ஒரு 40 வயது ஆகும்போதே மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும். அதுவரை கரெக்டாக டாக்டர் எனக்கு டைம் கன் மாதிரி கிளாக் பெல் அடித்த மாதிரி கரெக்டாக 30 நாளில் மாதவிலக்கு வரும், 28 நாளில் வரும், 4 நாள் படும், அதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாக நின்றோம் அப்படின்னு சொல்லி வருகிற பெண்களுக்கு கூட ஒரு 40-42 வயது ஆகும்பொழுது மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும். பலருக்கும் தெரியும் இது வந்து டாக்டர் மாதவிலக்கு நிற்க போகிற விஷயம், இது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வீட்டில் வழி வழியாக எல்லா பெண்களும் மாதவிலக்கு நின்ற பெண்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு வயது ஆகும்போது மாதவிலக்கு நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வரும், தள்ளி தள்ளி வரும், நிறைய நாள் போகும், இது மாதவிலக்கு நிற்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பலரும் எல்லாருக்கும் இது சாதாரணமாக தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப், அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு, ஸோ உதாரணத்துக்கு ஒரு 4 வருடம் 5 வருடம் எடுத்துக்கலாம். சில சமயம் அது வந்து ஒரு 7-8 வருடம் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து 1 வருடம் 2 வருடம் கூட இருக்கலாம். இந்த பெரிமெனோபாசல் ஏஜுங்கிற நேரங்களில் இந்த மாதிரியான மாதவிலக்கு சுழற்சியில் மாறுபாடுகள், அதாவது இர்ரெகுலராக மாதவிலக்கு வருவது, ஒன்று மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரலாம், இல்லை சிலருக்கு வந்து கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கலாம், சிலருக்கு வரவே வராது, அதுக்கப்புறம் வந்தால் ப்ளீடிங் நிறைய ஆகலாம். இந்த மாதிரியான மாறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ இந்த பெரிமெனோபாசல் ப்ளீடிங், அதாவது மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு உள்ள ப்ளீடிங். இப்போ இதில் எல்லாருக்கும் சந்தேகம் வரும், டாக்டர் மாதவிலக்கு நின்றுச்சுன்னு எவ்வளோ காலகட்டம் நம்ம வெயிட் பண்ணலாம்? பொதுவாக ஒரு பெண்ணுக்கு 1 வருட காலம் மாதவிலக்கு வரலைன்னா மாதவிலக்கு நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு 6 மாதத்துக்கு மேற்பட்டு வரலைன்னா கூட மாதவிலக்கு நிற்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் 1 வருட காலம் வராத பெண்களை மாதவிலக்கு நின்றதுன்னு சொல்கிறோம். இத்தகைய பெண்களுக்கு அது நிற்பதற்கு முன்பு இந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். மாதவிலக்கு நிற்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வந்து தள்ளி தள்ளி வந்து தான் நிற்கும், இர்ரெகுலர் ஆகிட்டே வந்து நிற்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. கரெக்டாக ரெகுலராக வந்திருக்க பெண்ணு கூட திடீர்னு அடுத்த மாதம் வராது, அடுத்த மாதம் வரலான்னு பார்ப்பாங்க, வராது, அப்படின்னு நின்றலாம். தட் இஸ் அன்இவென்ட்ஃபுல் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். சில பெண்களுக்கு ரொம்ப தள்ளி தள்ளி வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகி ஒரு 2 வருஷம் இதுக்காக சில நேரங்களில் வைத்தியங்கள்லாம் எடுத்துக்கொள்ள நேரிடும், அதுக்கப்புறம் மாதவிலக்கு நிற்கும். இது கொஞ்சம் அக்ரஸிவ் போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு 3 மாதம் வராது, அப்புறம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக படும், அப்புறம் வராது, அப்புறம் ஒரு 4 மாதம் வராது, அப்புறம் 6 மாதம் வராது, அப்படியே நிற்கும். இது ஒருவேளை ஸ்லோ ஃபேஸில் நிற்கிற மெனோபாஸ். ஸோ இந்த மாதிரி மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு பெரிமெனோபாசல் ஏஜில் உதிரம் போகிற பெண்களுக்கு, இர்ரெகுலராக பீரியட்ஸ் வர்ற பெண்களுக்கு கண்டிப்பாக பெண்கள் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. பொதுவாக நமக்கு வந்து எல்லாமே மாதவிலக்கு நிற்பதற்காக மட்டும் வருவதற்கான விஷயம் அல்ல. ஏன்னா இந்த மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு இந்த கருமுட்டைகள் இல்லாமல் போகிறதா மாதவிலக்கு நிற்பதற்கு காரணம். ஒரு பெண்ணுக்கு பருவம் அடையும் போது முட்டைகள் வெளிவர ஆரம்பிக்குது, அதே பெண்ணுக்கு முட்டைகள் இல்லாமல் போவதா மாதவிலக்கு நிற்பது. ஸோ இந்த மாதவிலக்கு நிற்கும் நேரத்தில் இந்த பெண்களுக்கு முட்டைகள் இல்லாததுனால அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பிகள் குறைவாகி அதனால் ஏற்படுற மாற்றங்கள்னால தான் இந்த மாதவிலக்கு சுழற்சி சரிவர வராது. ஸோ மாதவிலக்கு வராமல் போவதற்கு முன்பு மாதவிலக்கு இர்ரெகுலராகப்படுவதற்கு முக்கியமாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 5 விஷயம். முதல் விஷயம், இது இயற்கையான ஃபிசியலாஜிக்கலாக ஹார்மோன் குறைவு மாறுபாடு ஏற்படுறதுனால வருகிற இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம், 1. 2வது, இந்த காலகட்டத்தில் கர்ப்பப்பையில் ஏற்படுற சில அழற்சிகள், கட்டிகள், குறிப்பாக எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோமெட்ரியல் பாலிப்லாம் கேன்சர் கிடையாது. இந்த மாதிரியான பாலிப் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம். சில பெண்களுக்கு இந்த ஹார்மோன் குறைவாக இருக்கனால அட்ரோபிக் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அட்ரோபிக் எண்டோமெட்ரைட்டிஸ், அந்த எண்டோமெட்ரியெலாம் தின்னாகி அதனால் ஒரு த்ரெஷோல்டு ப்ளீடிங் ஏற்படலாம். 3. 4வது, முக்கியமாக கர்ப்பப்பையில் ஏற்படுகிற கர்ப்பப்பை உள்ள, அதாவது எண்டோமெட்ரியல் லைனிங், கர்ப்பவாய் அதாவது சர்விக்ஸ், இவை இரண்டிலும் ஏற்படுகிற சில புற்றுநோய் பின்பு வருவதற்கான காரணங்கள், ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ். குறிப்பாக எண்டோமெட்ரியத்தில் ஒரு திக்கனிங், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா மற்றும் கர்ப்பவாயில் இன்ட்ரா எபித்தீலியல் நியோப்ளேசியா, இல்லை ஒரு சிவியர் சர்வைக்கல் எரோஷன். இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலும் இந்த மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு ப்ளீடிங் ஆகலாம். 5வது, ஃப்ராங்க் மெலிக்னன்சி, ஒரு புற்றுநோய் காரணங்கள், கர்ப்பப்பையில் புற்றுநோய், கர்ப்பவாயில் புற்றுநோய்,
சில நேரம் சினைப்பையில் ஏற்படுற ஹார்மோன் டிபெண்ட் புற்றுநோய். இந்த மாதிரியான புற்றுநோய்கள்னாலேயும் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக மாதவிலக்கு நிற்பதற்கு முன்போ அல்லது மாதவிலக்கு நின்ற பிறகு முக்கியமான 5 விஷயங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மாதவிலக்கு நின்ற பிறகு ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு 1 வருஷம் வரல, அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகுது, அது ஸ்பாட்டிங்காக இருக்கலாம், ப்ளீடிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது முதல் கட்டம் அட்ரபிக் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் தின்னாகி அதனால் வருகிற ப்ளீடிங். 2வது கர்ப்பப்பையில் ஏற்படுற கட்டிகள், எண்டோமெட்ரியல் பாலிப், ஃபைப்ராய்ட் பாலிப் மற்றும் அந்த தசைகள் வளர்ச்சி கட்டியாக மாறுவது, எண்டோமெட்ரியல் பாலிப், எண்டோசர்வைக்கல் பாலிப். இது 3வது. 4வது கர்ப்பப்பையில் ஏற்படுற எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா மற்றும் கர்ப்பவாயில் ஏற்படுற சிவியர் எரோஷன். 5வது புற்றுநோய். ஸோ இந்த 5 காரணங்களும் பெண்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஸோ அப்போ இதெல்லாம் வருவதற்கு வந்த பிறகு நம்ம என்ன பார்க்கணும்? கண்டிப்பாக மாதவிலக்கு நின்ற பெண்கள், இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா 3 to 9% ஆஃப் த விமென் போஸ்ட் மெனபாசல் ஏஜில் இந்த மாதிரி ப்ளீடிங்னால சஃபர் ஆகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 90% புற்றுநோய்க்கான ஆரம்ப நிலையோ, புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நிலையோ, அல்லது புற்றுநோய் வருவதற்கான அறிகுறியோ, இல்லை புற்றுநோயோட தீவிரத்தோடு இருக்கிற காரணங்கள் தான் கிட்டத்தட்ட அதிகமாக உள்ளது. ஸோ கண்டிப்பாக 90% பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதை கண்டிப்பாக முழுமையாக பரிசோதிக்க வேண்டும். ஸோ மாதவிலக்கு நின்ற பெண்கள் சில சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு 1 வருஷம் வரல, அப்புறம் லைட்டாக ஒரு 2 நாள் ஸ்பாட்டிங் பட்டுச்சுன்னு அப்புறம் விட்டுட்டேன், அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4 நாள் ஸ்பாட்டிங் விட்டுட்டேன், இப்போ பார்த்தா நிறைய ப்ளீடிங் ஆகுதும்மாங்க. ஸோ இவர்கள் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் புற்றுநோய் ஆகி அது ஒரு ஃப்ராங்க் கேன்சரோடு இருக்கும். இதுவே ஆரம்ப நிலையில் ஸ்பாட்டிங்னு பட்ட காலத்தில் அவங்க இதை கவனிச்சிருந்தாங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதனால் தான் பெண்களுக்கு இப்போ எல்லாருக்கும் ஒன்று, அப்புறம் டாக்டர் எனக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி பார்க்குறது, எனக்கு புற்றுநோய் வருமா வராதா என்பதை எப்படி கவனிப்பது? முதலில் எப்பொழுதுமே தற்காப்பு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் அ க்யூர். நீங்கள் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும்? ஒரு பெண் 35 வயதானால் 2 வருடத்துக்கு ஒரு முறையாக ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் கர்ப்பவாய் பரிசோதனை, ஒரு பேப்ஸ்மியர், ஒரு எண்டோமெட்ரியல் பயாப்சி, இது 4ம் அவசியம் தேவை. இது ரொம்ப எளிமையானது. ஒரு 2000-3000 ருபீஸில் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் உடலுக்காக நீங்கள் ஒரு பரிசோதனையாக கண்டிப்பாக பண்ணணும். நிறைய நேரம் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணுவோம், வீட்டில் மிக்சியை சர்வீஸ் பண்ணுவோம், கிரைண்டரை சர்வீஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம உடம்பை மட்டும் சர்வீஸ் பண்ணுறதில்ல. 35 வயதான எல்லா பெண்களும் பார்க்க வேண்டும். இதுவே உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு புற்றுநோய் வந்திருந்தால் 28 வயது 30 வயதுலேருந்து இந்த ஸ்க்ரீனிங்கை நாங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முறையாக ஒரு அல்ட்ராசவுண்ட், பாஸ்மியர், எண்டோமெட்ரியல் பயாப்சி எடுப்பதன் மூலமாக புற்றுநோய் பின்பு வருவதற்கான முன் அறிகுறி, அதாவது இதோட பிகினிங் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ப்ரீ மெலிக்னண்ட்டாக கண்டுபிடித்தா ஆரம்ப நிலையிலே அழகாக எளிமையாக சரி செய்து புற்றுநோய் இல்லாமல் வாழ முடியும். இதுவே இல்லாது இதை ஸ்க்ரீனிங்கே செய்யாததுனால தான் பல நேரங்களில் புற்றுநோய் வெளிப்பாடோட அந்த புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு நம்ம பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஸோ புற்றுநோய் இந்த மெனபாஸ் நின்ற பிறகு பெண்களுக்கு வருது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, எல்லா பெண்களும் புற்றுநோய் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மாதவிலக்கு நின்ற பெண்கள் ப்ளீடிங் ஆனால் உடனடியாக மருத்துவரை அணுகணும். இன்றைக்கும் நான் பார்க்குற நிறைய பெண்கள், எனக்கு நின்றுச்சு டாக்டர் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அப்போ நான் அதை சரின்னு விட்டுட்டேன், இப்போ என்ன டாக்டர் ஒரு டிஎன்சி பண்ண சொன்னாங்க, நான் வேண்டான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், ஒரு மாதவிலக்கு நின்ற பெண்ணுக்கு ப்ளீடிங், ஸ்பாட்டிங், ப்ளீடிங், சில நேரம் அவங்க வேலை செய்யும்போது ப்ளீடிங் ஆகிறது, தாம்பத்தியம் இருக்கும்போது, அதாவது அவங்களுக்கு இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது மட்டும் ப்ளீடிங் இருக்கும், இந்த போஸ்ட் குவாய்டல் ப்ளீடிங்னே சொல்கிறோம். டிப்பிக்கலாக இந்த மாதிரியான ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக முறையாக மருத்துவ பரிசோதனை செய்து, கர்ப்பப்பை பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட், பெல்விக் ஸ்கேன், அதுவும் டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன், இதில் சில குறிப்பிட்ட மாற்றங்கள் பார்க்கணும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். 3வது பாஸ்மியர் பார்க்கணும். தேவைப்பட்ட கால்போஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அந்த கர்ப்பவாயை மேக்னிஃபை பண்ணி அதில் சில ஸ்டெய்னிங் மெத்தட் மூலமாக அந்த புற்றுநோய் வருவதற்கான செல் மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். 3வதாக அந்த கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள எண்டோமெட்ரியல் பயாப்சி, பிப்பல்ஸ் பயாப்சி, அது ஓபி ப்ரொசீஜர் தான், எல்லாமே வெளியில் இருக்குது, நம்ம இது ஈஸியாக பார்த்து கொள்ளலாம். இதற்கு ஒரு பெரிய மயக்க மருந்தோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதோ, இல்லை ஊசிகளோ போட வேண்டிய அவசியமே இல்லை.
எளிமையாக மருத்துவ பரிசோதனை ஓபியாகவே பார்த்து இந்த பயாப்சி, பாப்ஸ்மியர், கால்போஸ்கோபி செய்து இதன் மூலமாக பெண்களை பாதிக்கிற மிக முக்கியமான இரண்டாவது காமன், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காமன், உலகளவில் பார்க்கும்போது ரெண்டாவது காமனான கர்ப்பவாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலோ அல்லது வருவதற்கு முன்பே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெண்கள் தங்களை முழுமையாக இதனை பற்றி உணர்ந்து 35 வயதிலிருந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பரிசோதனை செய்து, குடும்பங்களில் யாருக்காவது இருந்தால் வருடம் ஒரு முறை பரிசோதித்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறதா நார்மலாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வது பின்னால் வருகிற புற்றுநோயை தடுக்க முடியும். மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு ப்ளீடிங் ஆனால் கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை முறையாக செய்து கர்ப்பப்பை, கர்ப்பவாய் மற்றும் ஒரு ஸ்மியர், பாப்ஸ்மியர், கால்போஸ்கோபி முறையாக செய்து ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோபின் என்ற முறையில், அதாவது கர்ப்பப்பைக்குள் கேமரா பொருத்தி ஸ்கேனில் தெரியாத உள்ள லேயரில் ஏதாவது டிஷ்யூ இருக்கா என்பதை பயாப்சி எடுத்து ஒரு ஃப்ராக்ஷனல் கியூரட்டாஜ் சொல்லுவோம். அந்த ஃப்ராக்ஷனல் கியூரட்டாஜ் என்பது கர்ப்பப்பையின் எல்லா சுவர்களையும் நம்ம ஒரு இடத்துல மட்டும் பிளைண்டாக பண்ணாமல் கர்ப்பப்பையோட முன் வால், ஆன்டீரியர் வால், பேக் வால், போஸ்டர் வால், சைட் வால், ஃபண்டஸ், கர்ப்பவாய், அதோட நெக் பொசிஷன் ப்ளஸ் சர்விக்ஸ், எண்டோ சர்விக்ஸ், எக்டோ சர்விக்ஸ், இத்தனை இடத்துலேருந்தும் பயாப்சி எடுப்போம். இதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் இதனை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு ப்ளீடிங் ஆனால் முறையான பரிசோதனை, முறையான எல்லா டெஸ்ட்டுகள், ஃப்ராக்ஷனல் கியூரட்டாஜ், தேவைப்பட்ட எம்ஆர்ஐ, பெல்விஸ் இவற்றின் மூலமாக முழுமையாக பரிசோதிக்க வேண்டும். இதன் மூலமாக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஏதாவது ஒரு பாலிப்போ இல்லை சிறு கட்டிகளோ இருந்தால் அதை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து சரி செய்வதன் மூலமாக பிற்காலத்தில் ஏற்படுற புற்றுநோயை தடுக்க முடியும். ஸோ பெண்கள் அனைவரும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய பேர் இதை பற்றி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுதான் எனக்கு அம்மாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு, எங்கள் பாட்டிக்கு அப்படி தான் இருந்துச்சு, அது நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணேன் அப்படின்ற தவறான மனப்பக்குவம் இல்லாமல் முழுமையாக பரிசோதிப்பது மிக மிக அவசியம். இதில் கண்டிப்பாக பெண்கள் ஒரு விஷயத்தில் கவனிக்கணும். குறிப்பாக அவங்க எடுத்துக்கொள்கிற சில மருந்துகள்னால இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகலாம். ஆஸ்பிரின், ஏன்னா வயதாகும்போது நிறைய பெண்கள் எடுத்துக்கொள்வது ஆஸ்பிரின். பல நேரங்களில் ரத்த அழுத்தத்துக்கான மாத்திரைகள், சில நேரம் ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது ஏற்படுற சில மாற்றங்கள்னாலே இந்த ப்ளீடிங் ஆகலாம். ஸோ முழுமையான முழு பரிசோதனை மாதவிலக்கு நின்று மாதவிலக்கு அதிகமாகிற பெண்களுக்கோ இல்லை உதிரம் படுற பெண்களுக்கோ அல்லது மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு ஏற்படுவதை முறையாக கவனம் கொள்ள வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், தற்காலத்தில் பெண்கள் அனைவரும் ரொம்ப தெரிந்து கொண்ட விஷயம் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் வருகிற பெண்களுக்கு 0.5 to 1% of the PCOD women they can develop an endometrial cancer, அதாவது கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஏற்படுற புற்றுநோய் அதிகமாக ஏற்படுகிறது. சில நேரம் ஓவரீஸில் ஏற்படுற புற்றுநோய்களும் வரலாம். இப்படிப்பட்ட பெண்களுக்கு இதனை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. உடல் பருமன், இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உடல் பருமன், பிசிஓடியோட ஹார்மோன் சேஞ்சஸ், இதனால் ஏற்படுற ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருப்பது. இவற்றை ஆரம்ப நிலையிலேயே 30 வயசில் பிசிஓடி இருந்தால் 60 வயசில் கேன்சர் வரலான்ற விழிப்புணர்வோடு உடல் எடை குறைத்து உடற்பயிற்சி செய்து பிசிஓடியை கரெக்ட் பண்ண அந்த ஹார்மோன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, குழந்தை பேர் மட்டுமல்ல கர்ப்பப்பையின் புற்றுநோய் ஏற்படுற பிரச்சனைகளும் வருவதனால இதனை முழுமையாக முதலிலே சரி செய்யும் பொழுது ஆரோக்கியமாக பெண்கள் வாழ்நாள் முழுவதும் வாழலாம். ஸோ கண்டிப்பாக மாதவிலக்கு நின்ற பெண்கள் ப்ளீடிங் ஆனால் மருத்துவரை உடனே அணுகி முழு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எல்லா பெண்களும் 35 வயதானால் ஒரு ஸ்க்ரீனிங், கர்ப்பப்பை ஸ்க்ரீனிங், புற்றுநோய்க்கான ஸ்க்ரீனிங் முறையாக செய்து கொண்டு ஆரம்ப நிலையிலே பின்னால் வருகிற கேன்சரை கண்டுபிடித்து ஆரோக்கியமாக வாழும்.